கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு அத்தியாயம் 5 மாரப்ப பூபதி. வாசல்ல குதிரை மேலே வந்தவன் நல்ல திடகாத்திரமான 25 வயதுள்ள ஒரு வாலிபன். அவனை பார்த்ததும் கிழவர், சேனாதிபதி உள்ள வாங்க அப்படின்னு வரவேற்றார். சேனாதிபதியா? அப்படி என்னை கூப்பிடாத. யுவராஜா ரொம்ப கோபமாக இருக்கீங்களா? நானா யுவராஜன்? நேற்று பிறந்த அந்த விக்ரமன் தானே யுவராஜன்? சரி, அதெல்லாம் விடு ஆச்சாரி. உன் சோழி என்ன சொல்லுதுன்னு பாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெளிவாக கேட்டிங்கன்னா அதை சரியாக சொல்லிடுறேன் யுவராஜா. முக்கியமான விஷயம் சண்டை தான், அது முடிவு என்னன்னு பார்த்து சொல்லு. சேனாதிபதி மாரப்பனுக்கு வள்ளி மேலே எப்பொழுதுமே ஒரு கண்ணு. ஆமாம், வள்ளி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டான். ஏதோ இருக்கா அப்படின்னாரு கிழவர். இந்த பொன்னன் சண்டைக்கு போயிட்டா வள்ளி என்ன ஆவா? அவளை காப்பாற்ற அந்த கடவுள் இருக்காரு, கூட நானும் இருக்கேன். ஆமாம், நீ இருக்கும்போது அவளுக்கு என்ன வந்துட போகுது? சரி, ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கோம், சோழியை பார்த்து என்னன்னு சொல்லு. இந்த கிரகங்களோட சேர்க்க ரொம்ப பயங்கரமான முடிவைத்தான் கொடுக்க போகுது. ஒரு பக்கத்து சைன்யம் அடியோடு அழிய போகுது. யுத்தத்துக்கு போன ஒருத்தர் கூட உயிரோடு திரும்ப மாட்டாங்க. ஆனால் அது எந்த பக்கத்து சைன்யம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியும், நிர்மூலமாக அழிய போகிறது சோழ சைன்யம்தான். இந்த புண்ணியத்தை தான் அந்த பார்த்திபர் கொண்டு போகிறாரு. என்ன யுவராஜா, நீங்களே இப்படி பேசலாமா? பின்னென்ன, இப்போ நம்ம நாட்டுக்கு பகைவன் பல்லவ சக்கரவர்த்தி இல்லை, இந்த பார்த்திபன் தான். இது வரைக்கும் கையில் வாள் எடுத்திருக்கானா இல்லை வேல் வீசியிருக்கானா? இப்படி இருக்கிற இவன் அந்த பல்லவ சைன்யத்தை எதிர்க்கிறானா? அது எப்பேற்பட்ட சைன்யம்னு தெரியுமா? கடலில் இருக்க மண்ணை கூட எண்ணிடலாம். பல்லவ சைன்யத்தில் எத்தனை பேருன்னு எண்ண முடியுமா? இல்லை நரசிம்ம சக்கரவர்த்தி தான் லேசுப்பட்டவரா? அவரோட சண்டை போடுறது யானைக்கு முன்னால் கொசு நிற்கிற மாதிரி. யுவராஜா, இதெல்லாம் என்கிட்ட சொன்னதுக்கு மகாராஜா கிட்டேயே சொல்லியிருக்கலாமே. சொன்னேனே, அதுக்கு தான் சேனாதிபதி பதவியை பிடுங்கிட்டு அந்த பதவியும் அவரே ஏற்றுக்க போகிறாராம். போகட்டும், யார் வேண்டான்னா? அப்போது நீங்கள் யுத்தத்துக்கு போகலையா? அவங்க கூப்பிட்டா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். சரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். மாரப்ப பூபதி சுற்றி முற்றி பார்த்தான். அங்கே அடுக்கி வச்சிருக்க வாள், வேல், கேடயம் இதெல்லாம் பார்த்துட்டு சிரித்தான். இந்த வாழப்பட்ட கத்தி, புல் அரிக்கிற அரிவா, இதை வச்சு தான் மகாராஜா பல்லவ சக்கரவர்த்தியை ஜெயிக்க போகிறாரா? ஒரே வேடிக்கை தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிரித்தான். அதை கேட்டதும் கிழவர் கண்ணில் தீப்பொறி பறந்தது. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.